தமிழ்நாட்டை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் டேட்டா படி பார்த்தா இங்க போதைப் பொருள் பழக்கம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா இன்னொரு பக்கம் நியூஸ்ல, நம்ம தெருக்கள்ல, ஏன் நம்ம குடும்பங்களுக்குள்ள கூட ஒரு விதமான பதற்றம், ஒரு நெருக்கடி நிலை இருக்கிறத நம்மால உணர முடியுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற உண்மை என்ன? அதை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இங்கதான் அசல் விஷயமே ஆரம்பிக்குது. நம்பர்ஸ் ஒரு கதைய சொல்லுது, ஆனா நம்ம அனுபவம் வேறொரு கதைய சொல்லுது. இது ஒரு புரியாத புதிர் மாதிரி இல்லையா? இந்த புதிர்க்குள்ள மறைஞ்சிருக்கிற விடை என்ன? வாங்க ஒன்னா சேர்ந்து அலசி ஆராய்வோம். பாருங்க, இந்த பிரச்சனைய முழுசா புரிஞ்சுக்க நாம ஒரு 5 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். ஒன்னொன்னா போய் தெளிவான ஒரு முடிவுக்கு வருவோம். சரி, வாங்க முதல்ல இந்த குழப்பமான யதார்த்தத்தை பாத்திரலாம். அதாவது, எது உண்மையான சிக்னல், எது வெறும் இரைச்சல். பொதுமக்களை குழப்புற இந்த முரண்பட்ட புள்ளி விவரங்கள் தான் இந்த மொத்த விவாதத்தோட மைய புள்ளியே. இப்போ இந்த 2 நம்பரையும் பாருங்க. ஒரு பக்கம் தேசிய கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, கஞ்சா பயன்படுத்துறதுல தமிழ்நாடு ரொம்பவே பின்தங்கி 35வது இடத்துல இருக்குதுன்னு. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் போலீஸ் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, போதை மாத்திரைகள் பறிமுதல் மட்டும் கடந்த 3 வருஷத்துல 255% அதிகரிச்சிருக்குன்னு. பயன்பாடு குறைவுனா அப்புறம் எப்படி பறிமுதல் மட்டும் இவ்வளோ அதிகமாகுது? இதுதான் முதல் சிக்கல். இதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வருது. டிஜிபி சங்கர் ஜிவால் என்ன சொல்றாருன்னா, நாங்க இப்ப முன்ன விட ரொம்ப தீவிரமா இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு வேலை செய்யறோம், அதனால தான் இவ்வளவு பறிமுதல் நடக்குது. இது போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைன்றாரு. இது கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஆனா இது மட்டும்தான் முழு உண்மையா இருக்குமா? சரி, மேலோட்டமா தெரியற காரணங்களை விட்டுட்டு இந்த பிரச்சனையின் ஆணிவேர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம மூலக்காரண மரம் அப்படின்னு ஒரு முறையை பயன்படுத்த போறோம். அதாவது சப்ளையோட ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த மரத்தோட ஆணி வேரே நம்ம தமிழ்நாட்டோட புவியியல் அமைப்பு தாங்க. 1000க்கும் மேல கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை, பெரிய பெரிய துறைமுகங்கள், நேஷனல் ஹைவேஸ் இதெல்லாம் சேர்ந்து நம்ம மாநிலத்தை ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கடத்தல் வழித்தடமாவே மாத்திருச்சு. இதுதான் முதல் கட்டமைப்பு காரணம். கடத்தலுக்கு நம்ம பூகோளம் ஒரு காரணம்னா, இப்ப விக்கிறதுக்கு டெக்னாலஜி தான் முக்கிய காரணம். முன்ன மாதிரி தெருமுனையில இல்ல, இப்ப வியாபாரம் மொத்தமும் நம்ம ஸ்மார்ட் போனுக்குள்ள வந்துருச்சு. வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்றது, சாதாரண டெலிவரி ஆப்ஸ் மூலமா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு போயிட்டு இருக்கு. இது பெத்தவங்க கண்ணிலையும் படாது, போலீஸோட வழக்கமான கண்காணிப்புலையும் சிக்காது. இதுதான் புது டிஜிட்டல் சப்ளை செயின். சரி, போதைப் பொருள் எப்படி இவ்வளவு சுலபமா கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம். ஆனா அதை வாங்குறதுக்கு ஏன் இவ்வளவு பேரு, குறிப்பா இளைஞர்கள் தயாரா இருக்காங்க? இப்ப நம்ம கவனம் சப்ளைல இருந்து டிமாண்ட் பக்கம் திரும்புது. நாம எல்லோருமே கேட்க வேண்டிய முதல் கேள்வி, ஏன் ஏன் நம்ம இளைஞர்கள் இந்த போதைப் பொருள் பக்கம் போறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்கள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுக்கான முதல் பதில் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சதுதான். தாங்க முடியாத படிப்பு அழுத்தம், படிச்சு முடிச்சாலும் சரியான வேலை இல்ல, இந்த கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுல மாட்டிக்கிட்டு நிறைய இளைஞர்கள் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஓகே, இந்த பிரஷர் எல்லாருக்கும் தானே இருக்கு. அப்போ ஏன் சில பேர் மட்டும் இந்த பாதைக்கு போறாங்க? அவங்களால ஏன் இந்த அழுத்தத்தை சமாளிக்க முடியல? இது நம்மளோட 2வது ஏன். காரணம், அந்த அழுத்தத்தை சமாளிக்க தேவையான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்ம சமூகத்துல சரியா இல்ல. குறிப்பா இளைஞர்களுக்கு மனநல ஆதரவுங்கிறது கிட்டத்தட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். போதைக்கு அடிமையான இளைஞர்கள்ல பாதிக்கு மேல பேர் சிதைஞ்ச குடும்ப பின்னணியிலிருந்து வர்றாங்கன்னு சொல்ல ஒரு புள்ளி விவரம் இந்த ஆதரவு இல்லாததோட விளைவை அப்பட்டமா காட்டுது. சரி, இவ்ளோ அழுத்தத்துல எந்த ஆதரவும் இல்லாம ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகிட்டான்னு வச்சுக்குவோம். அவனை நம்ம சமூகம் எப்படி பாக்குது? ஒரு நோயாளி மாதிரி பாக்குதா, இல்ல ஒரு கிரிமினல் மாதிரி பாக்குதா? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய ஆழமான கேள்வி. ஏன் போதை பழக்கம் ஒரு நோயா பார்க்கப்படாம ஒரு குற்றமா பார்க்கப்படுது? இந்த 5 ஏன் கேள்விகளோட கடைசியில நாம நிக்கிற இடம் ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர். அதாவது போதை பழக்கத்தை ஒரு பொது சுகாதார பிரச்சனையா பார்க்காம ஒரு கிரிமினல் பிரச்சனையா மட்டுமே பார்த்ததுதான் நம்மளோட பல வருஷ கொள்கை. இந்த போதைக்கு எதிரான போர் அப்படிங்கிற அணுகுமுறை வைத்தியம் பார்க்க வேண்டியவங்கள ஜெயிலுக்குள்ள தள்ளியிருக்கு. இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த சப்ளை, டிமாண்ட், கவர்னன்ஸ் இது 3ம் தனித்தனி பிரச்சனை கிடையாது. இது ஒன்னோட ஒன்னு எப்படி ஒரு சுழற்சி மாதிரி பின்னி பிணைஞ்சு நம்மள ஒரு தீர்க்க முடியாத நெருக்கடியில மாட்டி விட்டுருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 3 சுழற்சிகளையும் பாருங்க. 1 சப்ளை லூப், போதைப் பொருள் ஈஸியா கிடைச்சுக்கிட்டே இருக்கு. 2 டிமாண்ட் லூப், மன அழுத்தத்துல இருக்கிற இளைஞர்கள் அதை தேடி போறாங்க, அவங்களுக்கு சரியான சிகிச்சையும் கிடைக்கிறதில்ல. 3 ஆழ்கை தோல்வி சுழற்சி. ஒரு பக்கம் டாஸ்மாக் மூலமா அரசு வருமானம் பாக்குது, இதனால போதை பழக்கத்துக்கு எதிராக முழு மூச்சா போராட முடியாம போகுது. இது ஒன்னு வளர்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நோய்க்கு வைத்தியம் பார்க்கணும்னா அறிகுறியை மட்டும் பார்த்தா போதாது, நோயோட மூல காரணத்தை பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்ப எல்லாரும் பேசுற போதை மாத்திரைங்கிறது ஒரு அறிகுறி தான். ஆனா உண்மையான நோய் நம்மளோட புவியியல், இளைஞர்களோட மனநலம், அப்புறம் டாஸ்மாக் மாதிரி கொள்கை முரண்பாடுகள்ல இருக்கு. அரசியல்வாதிகள் இந்த அறிகுறிகளை வச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர ஆணி வேற சரி பண்ண யாரும் முயற்சி பண்றதில்ல. சரி,
பிரச்சனையை இவ்ளோ ஆழமா அலசிட்டோம். பயமுறுத்துறது நோக்கம் இல்ல. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன, தீர்வுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். மொத்தமா 3 முக்கியமான விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்தணும். 1, சப்ளை செயினை உடைக்கணும். 2, இளைஞர்களுக்கு மனநல ஆதரவை உருவாக்கணும். 3, நிர்வாகத்தை சரி பண்ணணும். முதல்ல இந்த புது டெக்னாலஜி சப்ளை செயினை எப்படி உடைக்கிறது? எல்லா மருந்து சீட்டையும் ஆன்லைன் ஆக்கணும். டெலிவரி ஆப்ஸ், யூபிஐ பேமெண்ட்ஸை சைபர் கிரைம் மூலமா கண்காணிக்கணும். ஊழல் நிறைந்த மருந்து கட்டுப்பாட்டு துறையை முழுசா மாத்தி அமைக்கணும். இந்த 3 விஷயங்களையும் ஒரே நேரத்துல செஞ்சாதான் பலன் கிடைக்கும். 2வது, இதுதான் ரொம்ப முக்கியமான நீண்ட கால தீர்வு. போதைக்கான தேவையே நாம குறைக்கணும். இதுக்கு ஒவ்வொரு பிளாக் லெவல்லையும் மனநல ஆலோசகர்கள் ஸ்கூல் சிலபஸ்ல வாழ்க்கையை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறது, ஏன் டாஸ்மார்க் வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை மறுவாழ்வு மையங்களுக்கு கொடுக்கறதுன்னு செய்யணும். போதை வேண்டாம்னு சொல்றதை விட மன அழுத்தத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கறது தான் முக்கியம். முடிவா நாம எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். இது வெறும் போலீஸ் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொது சுகாதார பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனை, ஒரு நிர்வாக பிரச்சனை. நாம இந்த பிரச்சனையை பார்க்கிற கண்ணோட்டத்தையே மாத்தினாதான் உண்மையான தீர்வு கிடைக்கும். அப்போ கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். இத்தனை நாளா நாம போதைப் பொருட்களுக்கு எதிரா போர் செஞ்சோம். அதுக்கு பதிலா ஒரு இளைஞனை போதைப் பொருள் பக்கம் தள்ளுற அந்த காரணங்களுக்கு எதிரா ஒரு போரை தொடங்குனா தமிழ்நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.